Hello students, today we discuss the solution for previous try results questions from pH of an acidic buffer and a basic buffer. Okay, first question பார்க்கலாம். A buffer solution is prepared in which the concentration of ammonia is 0.3 m and the concentration of ammonium is 0.2 m. That means the salt of concentration of salt வந்து 0.2 m. அதாவது conjugate base உடைய concentration 0.2. If the equilibrium constant of Kb for ammonia is 1.8 into 10 power minus 5. Okay, what is pH of this solution? Okay, pH calculate பண்ணோம். இது basic buffer. pH is equal to pKa. basic bufferங்கிறதுனால pOH. Okay, pKb plus log of concentration of salt by concentration of base. ஓகேயா இப்போ சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் என்னது நமக்கு இந்த அம்மோனியம் அதாவது சால்ட் மீன்ஸ் கான்ஜுகேட் ஆசிட் ஓகேயா கான்ஜுகேட் ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் தான் சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேயா இப்போ இது வந்து 0.2 m ஓகேயா இந்த நெக்ஸ்ட் வந்து பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் 0.3 இருக்குது ஓகேயா pKb வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து 1.8 into 10 power minus 5 ஓகே இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் மைனஸ் லாக் ஆஃப் pKb இஸ் நெகட்டிவ் லாக் ஆஃப் இது kb போடணும் 1.8 into 10 power minus 5 plus log of 10 இங்கே சால்ட்டோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து சால்ட்னா கான்ஜுகேட் ஆசிட் 0.2 by 0.3 ஓகேயா இப்போ நீங்கள் இது வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா pOH உடைய வேல்யூ வந்து 4.574 வரும் ஓகே இப்போ இதுலேருந்து pH is equal to 14 minus 4.574 which is equal to 9.43 ஓகேயா ஆன்சர் வந்து உங்களுக்கு 9.43 இதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வாட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus இன் மோல் பர் லிட்டர் அதாவது நம்ம மொலாரிட்டியில் கேட்டிருக்காங்க ஆஃப் அ சொல்யூஷன் தட் இன் 0.2 molarity of sodium acetate and 0.1 molarity of acetic acid and salt கொடுத்துட்டாங்க ஓகே நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டீச் பண்ணும்போதே சொல்லியாச்சு ஓகே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus பார்க்கும் பொழுது இன் அசிடிக் பஃபரில் Ka into concentration of acid by concentration of salt ஓகே இதுதான் இதுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் ஓகே 1.8 into 10 power minus 5 into ஆசிடோடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.1 ஓகேயா அப்போ இது 0.1 by 0.2 வரும் 0.1 by 0.2 இது நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 9.9 into 10 power minus 6 வரும் இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion ஓகேயா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் the dissociation constant of a weak acid is அதாவது weak acidனா நமக்கு Ka கொடுத்துருக்காங்க அப்போ 10 power minus 4 in order to prepare a buffer solution with pH வந்து 5 அப்போ salt concentration of salt by concentration of acid ratio எவ்வளவுன்னு கேட்குறாங்க அப்போ pH is equal to pKa அது வந்து acidic bufferக்கு ஃபார்முலா வந்து salt of concentration of இது log of concentration of salt by acid ஓகேயா இப்போ இதில் வந்து இதை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் இங்கே வந்து pH வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க pK வந்து மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 4 போடுவீங்க ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை ஆசிட் கான்சன்ட்ரேஷன் ஓகேயா இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 4 வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 ஓகே 4 இன்ட்டு லாக் 10க்கு வந்து 1 வேல்யூ அப்போ இந்த 4 வந்து இந்த சைடு வரும்பொழுது 1 ஆகும் 1 இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் வந்து 10 அது எப்போவுமே பேஸ் 10 ஓகேயா இப்போ நமக்கு தெரியும் இது வேல்யூ வந்து 1 இதோடைய ரேஷியோ வந்து எதுவாக இருந்தால் இங்கே 1 வேல்யூ வரும்
வரும்னு பார்க்கணும். இப்போ லாக் 1ஓட வேல்யூ வந்து 0. ஓகேயா, லாக் 10ஓட வேல்யூ தான் 1. ஓகேயா, லாக் 10ஓட வேல்யூ தான் 1. இங்கே 10 வரணும்னா இதோட ரேஷியோ எப்படி இருந்திருக்கணும்? இது வந்து சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 10ஆக இருந்திருக்கணும், ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 1ஆக இருந்திருக்கணும். அப்போ தான் வந்து வேல்யூ வந்து 1 வரும். ஓகேயா, அப்போ இந்த ரேஷியோ வந்து 10:1 ரேஷியோவில் இருக்குது. 10:1 ratio. Okay, next question பாருங்க. In a buffer solution containing equal concentration of B minus and HB. Okay, அதாவது conjugate base. இது வந்து ஆசிட், வீக் ஆசிட். இந்த KB for B minus இது வந்து கான்ஜுகேட் பேஸோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க 10⁻⁻10. pH ஆஃப் த பஃபர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து அசிடிக் பஃபர். ஓகேயா, இப்போ நமக்கு pH வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேயா, கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா KB கொடுத்துருக்காங்க. KB அதாவது கான்ஜுகேட் பேஸுக்கு நமக்கு டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ஜுகேட் பேஸ் வந்து கான்ஜுகேட் ஆசிடோடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் பேஸோட அதாவது ஆசிட் பேஸ் கான்ஜுகேட் பேருக்கு இதை மல்டிபிள் பண்ணோம்னா KW அதாவது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆசிட் வரும். அதாவது 10⁻⁻14. ஓகேயா, அப்போ KA இதுலேருந்து கால்குலேட் பண்ணோம். 10⁻⁻14 by 10⁻⁻10 which is equal to 10⁻⁻4. ஓகேயா, இப்போ இங்கே pH வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். pH is equal to pKa plus log of concentration of salt by concentration of இந்த ஆசிட் போடணும். ஓகேயா, ஆசிட் இங்கே ஆசிடிக் பஃபர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆசிட் போட்டாங்க. இது ரெண்டுமே வந்து சொல்லியிருக்காங்க ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனாக இது கேன்சல் பண்ணால் 1 வரும். லாக் பவர் 1 வந்து 0. அப்போ அடுத்தது இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா மைனஸ் லாக் ஆஃப் இதில் 10⁻⁻4 இந்த போர்ஷன் வந்து நமக்கு 0 ஆயிடுது. இது ஈக்குவல் கான்சன்ட்ரேஷனுங்கிறதுனால இந்த போர்ஷன் 0 ஆயிடுது. அப்போ pH will be equal to 4. ஓகேயா, புரிஞ்சுதா? Okay, next fifth question. Solution of 0.1 N sodium ammonium hydroxide and 0.1 N ammonium chloride. நமக்கு நார்மாலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மொலாரிட்டியில் கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் இது வந்து இது N ஃபேக்டர் வந்து 1ங்கிறதுனால, அதாவது ஹைட்ராக்சைடு அயான் 1 ஹைட்ராக்சைடு அயானுக்குனா N ஃபேக்டர் 1. ஓகேயா, அப்போ நான் N ஃபேக்டர் 1ஆக இருக்கும் பொழுது நார்மாலிட்டி வில் பி ஈக்குவல் டு மொலாரிட்டி. அப்போ மொலாரிட்டி வந்து 0.1 தான் இருக்கும். ஓகேயா, pH இருக்குது. Then find out pKb value. ஓகேயா, இங்கே concentration of base இங்கே வந்து பேசிக் பஃபர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 N, இது 0.1 M கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட் வந்து உங்களுக்கு 0.1 N கொடுத்துருக்காங்க, அது M கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, pH கொடுத்துட்டாங்க, அது 9.25. ஓகேயா, இப்போ இதில் வந்து இது என்னது பேசிக் பஃபர், ஆனால் pH கொடுத்துருக்காங்க. நம்ம POH இதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, 14 - 9.25. அப்போ இது 4.75 வேல்யூ. POH வந்து 4.75. ஓகேயா, இப்போ இதில் வந்து POH is equal to என்ன கால்குலேட் பண்ணி கேட்டிருக்காங்க? ஃபைன் PKB வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேயா, POH is equal to PKB plus log of concentration of salt by concentration of base. ஓகேயா, இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். 4.75 ஓகேயா இன்ட்டு PKB ப்ளஸ் இதில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1, இது சேம் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால இது லாக் பவர் 1 வரும். அப்போ இதோடைய வேல்யூ 0. அப்போ PKB இஸ் ஈக்குவல் டு 4.75. இதுதான் ஆன்சர். ஓகேயா, 4.75. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த
pH of mixing 1.1 molar concentration of molarity 200 ml of formic acid and 0.1 molarity 50 ml of calcium hydroxide. இதுதான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது வந்து பாருங்கள், இதில் வந்து ஹைட்ராக்சைடு வந்து 2 இருக்குது. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து செகண்ட் குரூப் மெட்டலுடைய ஹைட்ராக்சைடு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக கெமிக்கல் ரியாக்ஷனை எழுதி நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ ஃபார்மிக் ஆசிட் கம்பைன் வித் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேயா, இது ரிவர்ஸ் ரியாக்ஷனில் என்ன கொடுக்கும்? calcium formate கொடுக்கும், C2Ca. ஓகேயா, ப்ளஸ் வாட்டர் 2 வாட்டர் மாலிகுல் இங்கே வந்திருக்கும். இது இப்போ நமக்கு தேவையில்லை. இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஓகேயா, ஃபார்மிக் ஆசிட் வந்து M×V போடுவோம். ஓகேயா, இதில் M வந்து 0.1. ஓகே, 200 mlங்கிறதுனால இது 20 மில்லி லிட்டரில் இருக்கிறதுனால இது மில்லி மோல் எடுத்துக்கலாம். ஓகேயா, இதில் அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா 0.1 and 5, அப்போ 5 மில்லி மோல். ஓகே, இங்கே இனிஷியலாக 0 இருக்கும். இப்போ யூஸ்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேலன்ஸ் பண்ணாமல் இருக்குது 2. ஓகேயா, இங்கே ஏன்னா அசிட்டேட் அயான் வந்து 2 இருக்கும், அந்த இருக்கிறதுனால இங்கே 2 போடுவோம். அவ்வளோதான். ஓகேயா, இப்போ 1 mole react with 2 mole, 1 mole react with 2 mole. அப்போ 5 millimole வந்து react with 10 millimole. அப்போ இங்கே used வந்து 10 millimole of formic acid. இது 5 millimole வந்து react ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 mole gives 1 mole of calcium formate. அப்போ இங்கே 5 millimole தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்க, அப்போ வந்து ஃபைனல் சொல்யூஷனில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபைனல் சொல்யூஷனில் வந்து இதில் 10 மில்லி மோல் இருக்கும், இதில் வந்து 0, இதில் 5 மில்லி மோல் இருக்கணும். ஓகேயா, இப்போ இது என்னது? இது வந்து ஃபார்மிக் ஆசிட் HCOOH கான்சன்ட்ரேஷன். இதில் கான்சன்ட்ரேஷன் என்னது? சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஓகேயா, சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன். ஆனால் இது மாதிரி செகண்ட் குரூப் மெட்டலோடைய சால்ட் வரும்பொழுது தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சால்ட் வந்து எதுக்காக போட்டோம்? காஞ்சிகேட் பேஸுடைய கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம வந்து சால்ட்டுன்னு போட்டிருந்தோம். ஓகேயா, லாஸ்ட் வீடியோ பார்த்தா தான் இது புரியும் உங்களுக்கு. ஓகேயா, அப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ வந்து இது வந்து 10 மில்லிமோலு. ஆனால் இதோடைய நம்பர் மொலாரிட்டி கால்குலேட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் பெர் வால்யூம். டோட்டல் வால்யூம் என்ன இருக்கும்? டோட்டல் வால்யூம் வந்து இது 200 + 50 250. ஓகேயா, அப்போ மொலாரிட்டி இதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 10/250 வரும். ஓகேயா, இதில் இந்த சால்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 5/250 வரும், 250. ஓகேயா, இப்போ இதில் காஞ்சிகேட் பேஸோடைய கான்சன்ட்ரேஷன் பார்க்கும் பொழுது HCOO, அதாவது கால்சியம் ஃபார்மேட் 1 மாலிகுல் ஆஃப் கால்சியம் ஃபார்மேட் அண்ட் டிசோசியேஷனில் 2 மாலிகுல் ஆஃப் ஃபார்மேட் அயான் காஞ்சிகேட் பேஸ் கொடுக்குது, Ca2+. ஓகேயா, அப்போ 5 மில்லிமோல் எவ்வளோ கொடுக்கும்? 2 × 5 10 மில்லிமோல் கொடுக்கும். அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் என்ன? 10/250. இப்போ இதை நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ வந்து pH = pKa plus log of concentration of conjugate base by, அதாவது சால்ட்டுக்கு பதிலாக நம்ம எழுதுகிறோம். ஓகேயா, கான்ஜுகேட் ஆஃப் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது -log of இங்கே வந்து என்ன வரும்? 10 இதுக்கு வந்து KA வேல்யூ வந்து 10⁴. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, -10⁴ ப்ளஸ் log of இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் வந்து 10/250, ஆசிடுக்கு வந்து 10/250. ஓகேயா, இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு pH will be equal to 4. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கொஸ்டின் வரும்பொழுது, அதாவது செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸோடைய இது சால்ட் கொடுக்கும் பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யணும். ஓகே, உங்களுக்கு சொல்யூஷன்ஸை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.